ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நல்ல ஒரு அட்டகாசமான கல்யாண வீட்டு பிரியாணி வீட்டிலையே சுலபமாக எப்படி செய்யறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். இன்றைக்கி நான் வந்து 1 கிலோ அளவு மட்டன் பிரியாணி தான் செஞ்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க அளவுக்கு படி நீங்களுமே கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டியான உதிரியாக குழையாமல் சூப்பராக கல்யாண வீட்டு பிரியாணி போலே நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்யலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய அளவில் இந்த வீடியோவில் நான் ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு பொருளுமே அளவுகள் சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு படி நீங்களுமே கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எப்பொழுதுமே வந்து நம்ம பிரியாணிலாம் பண்ணுறதா இருந்தால் நல்ல அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா சாதம் வந்து குழையாமல் அதே சமயத்தில் நல்ல வெந்து உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1 கிலோ அளவு பிரியாணின்றனால நான் வந்து ஒரு 150 கிராம் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து கிராம்பு இது எல்லாமே வந்து சேர்ந்த மாதிரி ஒரு 50 கிராம் அளவு எடுத்துக்கணும். பிரியாணி இலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுமே இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒரு 5லேருந்து 6 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 5 வெங்காயம் எடுத்துக்கிட்டால் போதும். பிரியாணி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து வெங்காயத்தினுடைய அளவு பார்த்திங்கன்னா அதிகமாக எடுக்கணும், தக்காளியினுடைய அளவு வந்து கம்மியாக எடுக்கணும். ஸோ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலர் கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். எந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகுதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். அப்பப்போ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்கும். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு ஆயிருக்கணும். அதாவது நம்ம சேர்த்த வெங்காயம் பார்த்திங்கன்னா 1/4 பங்கு ஆயிருக்கணும் நல்லா வதக்கி. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பிரியாணி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து 1 கிலோ அளவு நம்ம பிரியாணி செய்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு 150 கிராம் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். பிரியாணி பொறுத்த வரைக்கும் இந்த இஞ்சி பூண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இது. நீங்கள் இஞ்சி பூண்டு அளவு எந்த அளவுக்கு சேர்த்துக்கிங்களோ அந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு போட்டதுமே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. ஏன்னா வந்து நம்ம இஞ்சி பூண்டு போட்டதுமே பார்த்திங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு மட்டும் இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்தது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே விடுங்க. ஸோ நீங்களுமே உங்கள் வீடுங்களில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். பிரியாணி செய்ய தெரியாதவங்க கூட இந்தமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 சின்ன பச்சை மிளகாய்ன்றனால ஒரு 4லேருந்து 5 சேர்த்துக்க. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 3 மட்டும் சேர்த்துக்குங்க. அதேமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்கறதுனால நம்மளோட பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா கலராக இருக்கும். இதுக்குன்னு வந்து அடிஷ்னலாக எந்த ஒரு ஃபுட் கலருமே நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ 1 கிலோ அளவுன்றனால நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் என்கிட்ட இருக்கிறது வந்து நல்ல பெரிய டேபிள் ஸ்பூனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் காரமும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணோம். ஏன்னா வந்து அந்த மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா கரிஞ்சிடக்கூடாது, அதுக்காக தான். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுமே நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்து அதுவுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுப்பு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயுமே வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ இது ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுமே இப்போ இதில் வந்து ஒரு சில பொருட்கள் சேர்க்க போகிறோம். என்னென்னா ஃபஸ்ட்டு எடுத்துமே நம்ம கறி தான் சேர்க்க போகிறோம். ஏன்னா வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம கறி சேர்க்கறதுனால அந்த கறிலையுமே பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் பிடிச்சி வரும். ஸோ இன்றைக்கி நான் மட்டன் பிரியாணி செய்கிறதுனால மட்டன் தான் எடுத்திருக்கேன். எப்பொழுதுமே பிரியாணி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல எலும்போடு இருக்க கறியாக எடுத்துக்குங்க. அந்த எலும்பு தான் பார்த்திங்கன்னா அந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டே கிடைக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் வந்து கறி வாங்கும்போது ரவாஸ்ன்னு சொல்லி வாங்குங்க. ஸோ வந்து ஒரு சில கறியில் பார்த்திங்கன்னா ரவாஸ் இருக்கும். அதுவுமே வந்து பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா இந்த மாதிரி கலரி விட்டதுமே பார்த்திங்கன்னா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள் கறியில் நல்லா வந்து அந்த மிளகாய்த்தூள் நல்லா பிடிச்சி வந்துருக்க பாருங்கள். அதுக்காக தான் வந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து கறியை சேர்த்தேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். மீடியம் தக்காளி ஒரு 3 எடுத்துருக்கேன். பெருசாக இருந்தால் ஒரு 2 எடுத்துக்கோங்க. அதிகமாக தக்காளி சேர்த்துடக்கூடாது. அதிகமாக சேர்த்தாலுமே பார்த்திங்கன்னா வந்து பிரியாணிக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்ததுமே ஒரு லெமன் மட்டும் பிழிஞ்சு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம தயிர் சேர்க்கலாம். தயிர் லெமன் சேர்க்கறனால அந்த கறி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே சமயத்தில் பிரியாணியுமே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க.
ஸோ பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம், சுலபமாக செய்யலாம். இந்த பிரியாணி செய்கிறது வந்து பெரிய விஷயமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தண்ணியுடைய அளவாகட்டும், அதே மாதிரி நம்ம சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுடைய அளவாக பார்த்திங்கன்னா கரெக்டாக சேர்த்திங்கனாவே பிரியாணி நல்லா பர்ஃபெக்டான பிரியாணி நம்ம இடங்களே சுலபமாக செய்யலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுமே நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. பிரியாணி பொறுத்த வரைக்கும் மசாலாவும் நம்ம வதக்கும் போது அப்பப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாமே ஒன் பை ஒன்னாக சேர்த்து நல்லா அது வேகிறதுக்கு டைம் எடுக்கணும். ஸோ நல்லா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வரணும். அப்படி வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எப்பொழுதுமே வந்து பாஸ்மதி அரிசி பொறுத்த வரைக்கும் 1க்கு 1.25 அளவு நம்ம தண்ணியை சேர்த்துக்கணும். இப்போ ஒரு டம்ளர் அளவு அரிசியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 1.25 அளவு தண்ணி சேர்க்கணும். அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஸோ அதிகமாக சேர்த்தாலுமே பார்த்தீங்கன்னா குழஞ்சிரும். ஸோ இப்போ தண்ணி நான் சேர்த்ததுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஆரம்பத்தில் கொஞ்சம் உப்பு போட்டோம், இருந்தாலும் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. பிரியாணி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பார்த்திங்கன்னா நல்லா மலன்னு தண்ணி கொதிக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போடணும். இப்போ பாருங்கள், ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா தண்ணி சூப்பராக நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை போட்டுடலாம். எப்பவுமே வந்து பிரியாணி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் வந்து அரிசியை ஊற வச்சுருங்க. எப்படியோ பிரியாணி வைக்கிறதுக்கும் அந்த அரிசியும் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறி வந்திருக்கணும். ஸோ நான் பிரியாணி வைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசி நல்லா ஊற வச்சுட்டேன். ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. கொதித்து வரத்துக்குமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுகி வச்சுருக்க அரிசியை போட்டுக்கலாம். எப்பொழுதுமே வந்து அரிசியை ஊற வைக்கிறீங்களா ஒரு 3லேருந்து 4 மணி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஊற வைங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம கழுகுனோன்னா அரிசி வந்து உடஞ்சிரும். ஸோ இப்போ அரிசியுமே சேர்த்தாச்சு. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ மேலே கொஞ்சமாக வந்து நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம். எப்பொழுதுமே அரிசியெல்லாம் சேர்க்குறதா இருந்தால் அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கக்கூடாது. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். ஒரு 15 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பார்த்திங்கன்னா அரிசி பாருங்கள் சூப்பராக வந்து அந்த தண்ணியெல்லாம் இழுத்துக்குச்சு. இப்போ வந்து அடுப்பு வந்து ரொம்ப மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் நம்ம தம் போட ஆரம்பிச்சிட வேண்டியது தான். இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு உதிரியான பிரியாணி நல்லா சூப்பராக கிடச்சிச்சு. நீங்களுமே உங்கள் வீடுங்களில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து தம்மு போட்டுடலாம். அரிசி பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து வேகாத மாதிரியே இருக்கும். ஆனால் நம்ம தம்மு போடும்போது அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா அரிசி வந்து புளிங்கி நல்லா வெந்து வந்துடும். ஒரு சில பண்ணுற தப்பு என்னென்னா தண்ணி இல்லையோன்ட்டு நம்ம அதிகமாக தண்ணியை சேர்த்துறோம். அதனால் பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து ஒரு மாதிரி குழஞ்சிரும். ஸோ தண்ணி என்னுடைய அளவு பார்த்திங்கன்னா இதுதான் 1க்கு 1.25 அளவு தண்ணி நம்ம சேர்க்கணும். ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஃபாயில் பேப்பர் இருந்தால் ஃபாயில் பேப்பர் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து காட்டன் துணி இருந்தாலும் காட்டன் துணி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணது என்ன தோசைக்கல் வச்சுக்கலாம். அடுப்பை வந்து ரொம்ப மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ இதுக்கு மேலே வந்து பிரியாணி பாத்திரத்துக்கு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு மேலே வந்து தண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டாலே ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுட்டா போதும். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அரிசி வெந்துச்சான்னு எப்படி தெரியும்னா லைட்டாக நம்மளோட அரிசி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெண்ட் ஆகி வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்மளோட பிரியாணி சூப்பர் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.